மாமியார் கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன் டோய். இப்ப நாம எங்க போறது? லட்சி வீட்டுக்கு போவோம். ஒரு பொருள் வாங்க முடிய மாட்டேங்குது. கடைக்கு 500 ரூபாய் எடுத்துட்டு போனா அந்த 500 ரூபாயும் காலியாகி போயிருது. அப்ப என்னதான் வாங்குறேன்னு தெரியல. 4 பொருள் வாங்கினா 500 ரூபாய் சோழி முடிஞ்சிருது. இப்படியே போச்சுன்னா நம்ம என்னன்னு காலத்தை ஓட்ட போறேனே தெரியலையம்மா. வர வர நினைச்சாலே எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஒரு பொருள் பாரு வாங்க முடிய மாட்டேங்கு. சிலிண்டர் விலையை ஏற்றி விட்டானுவேன், வரவடுப்புல சோறு பொங்க வேண்டி இருக்கு. தங்க விலையை ஏற்றி விட்டானுவேன், சிறுக சிறுக சேர்த்து ஒரு குண்டு மணி வாங்கலான்னு பார்த்தா அது வாங்க முடிய மாட்டேங்கு. மளிகை ஜாமான் பொருள்னு ஒன்றும் வாங்க முடியல. எல்லாம் கண்ணுக்கு தெரியாம விலையை ஏற்றிக்கிட்டே போறானுவேன். என்னன்னுதான் மக்கள் வாங்கி சாப்பிட்டு என்னன்னு வாழ்வாவ உயிர் வாழ்வாவன்னு என்னெல்லாம பண்ணியானுவல. நம்ம என்னனையும் உருண்டு புரண்டு இருந்தாலும் அந்தாலையும் ஈக்கவித்தம் பாயமடைஞ்சு அப்படி இப்படின்னு என்னனையோ சோத்துக்கு சமாளிச்சுட்டு அடக்கும். நம்மளையும் கீழே எவ்வளோ மக்கள் இருக்கோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அவையெல்லாம் சாப்பாட்டுக்கு என்னதான் பண்ணுவாவ. இப்படி விலைவாசியெல்லாம் ஏற்றிக்கிட்டு போனா நெஞ்சே வலிக்குதம்மா. கருவாட்டு கறி லட்சுமி அக்கா வீட்டுல இருந்து தான் வருது. டாடாடாடா, லட்சுமி வீட்டு கருவாட்டு கறி தெருமுனை வரைக்கும் வாசம் ஆள இழுக்குதே. இப்ப கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட வேணும் மாட்டேங்க எனக்கு. இன்னைக்கு லட்சுமி அக்கா வீட்டுல கருவாட்டு கறி குழம்பு எனக்குத்தான் முக்க பிடிக்கத்துங்கணுமே. எல்லாம் நில்லு, கால தரையில ஊனுல என்ன வராத ஆளு திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கு. ஆமா லட்சு, எங்க மாமியார் கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். அந்த பொம்பளை என்னன்னு உன்னைய வெளியே விட்டுச்சு? அது எங்க வெளியே விட்டுச்சு? நான் வேலைக்கு போறேன், சம்பாதிச்சு காசை கொண்டு வந்து உங்க கையில தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்திருக்கேன். அம்மா, அப்படி என்ன வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க? நான் இங்க வேலைக்கு போறேன், சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு வரணுமேனு வந்தேன். இல்லாட்டி நான் அந்த பொம்பளை வெளியே விடுமாக்கும். இப்படியே அப்படி இப்படின்னு எதையாவது கதையை சொல்லி ஒப்பேத்துருவேன். பாவும் பெரிய பொண்ணு தான் வீட்டுல இருந்து வெளியே வர முடியாம வீட்டுக்குள்ளே கிடக்கா போல இருக்கு. எல்லாத்துக்கும் என்னை மாதிரி பிரெயின் இருக்கணும். என்னை மாதிரி பிரெயின் இல்லாததுனாலதான் பெரிய பொண்ணு வீட்டுக்குள்ளே கிடக்கா. ஆமாளா, எவ்வளோ ஏமாத்த என்ன பண்ணேன்னு எல்லா ஐடியாவும் உனக்கு தானே தெரியும். அடப்பு வாங்கலச்சு. ஆமா, என்ன கருவாட்டு கறியா இன்னைக்கு? ஆமாடா, மீனை வாங்கி கறியாக்கிட்டு எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நாளைக்கு வேணா கறி ஏதாவது எடுத்துக்கிடலாம்னு இன்னைக்கு கருவாடை போட்டு தான் கறி வச்சிருக்கேன். என்ன எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போனோம். இந்த பிள்ளைகளுக்கும் லீவு தானே, கூட்டிட்டு போகலான்னு பார்க்க இன்னைக்கு. அவ்வளோ நாங்கள் பாய முடிச்சுட்டு வீட்டில் கிடக்கணும்னாலுவே சரி முனைங்கன்னு இருக்கேன். ஆளுக்கு 10 குறைய கூட போட்டாலும் நெய்யி வந்து கூட தலையை கட்டிக்கிடலாம். அதனால் அவ்வளோ முனைங்கன்னு இருக்கேன். இல்லாட்டினா சும்மா தான் கிடப்பாளுவே, தோட்டத்துக்கு வரண்டாலுவே வேலையும் செய்ய முடியாளுவே. அதனால் பின்னாடி தான் கிடந்து பாய முடிச்சுட்டு கிடக்காளுவே. ஓஹோ, பிள்ளைகள சாமர்த்தியமாக வேலையை வாங்குறீங்க. ஆமாம், அவ்வளோ ஒரு வேலையும் வீட்டு வேலை செய்ய முடியுங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கு லீவுக்கு போங்களான்னா அங்கேயும் போக முடியுங்காளுவே. டூருக்கு தான் கூப்பிட்டு போனோமா, அக்கா வீட்டுக்கு பெரியம்மா வீட்டுக்குலாம் போக முடியாளுவலாம். இவ்வளோட்டுல டூருக்கு எங்கே கொண்டு கூப்பிட்டு போய் விளையாட்ட இந்த வெயிலுக்குள்ள? கையில் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த தடவை டூரும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு இருக்கேன். அதனால் போச்சுட்டு நடக்காளுத. ஆமாம் லட்சு, நம்ம வருஷம் மே மாதம் லீவுக்கு எங்கேயாவது போவோம்ல. அப்போ இந்த வருஷம் எங்கேயும் கிடையாதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தோட்டத்தில் கூட்டு போய் இவ்வளோ வேலையை வாங்க வேண்டியதுதான். வீட்டு வேலை நாளைக்கு செய்ய கற்றுக்க சொல்லிட்டு என்ன எவ்வளோ நாள் கிடக்கு, ஒருத்தரை பிடிச்சி இவளுக்கு கட்டி வைக்காண்டாமா. என்ன லட்சு பொசுக்குன்னு எப்படி சொல்லிட்டியே? சந்தியா படிக்கிற வேலைக்கு போனோம், ரொம்ப நாள் கழிச்சு தான் கட்டி கொடுக்கணும். நீயே இப்போ என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு போகிற போக்க பார்த்தா இப்பயே கட்டி வச்சாலும் சரிதானு தோணுது. நாட்டு நடப்புன்னு அப்படி ஆயிட்டு போகுது இல்லை. நம்மளும் எங்கே வேற பொம்பளை பிள்ளைல வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்குது. நகை வேலை போகிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. நான் எப்படி ஒரு 10-15 பவுன் 2 வருஷம் சேர்த்துப்படலான்னு நினச்சேன். நகை போகிற போக்க பார்த்தோன்னா ஒரு குண்டு பண்ணி வாங்க முடியாது போல இருக்க. எனக்குன்னு இருக்கிறது இந்த வீடும் தோட்டமும் தான். இதுவெல்லாம் வச்சுட்டு அதுவெல்லாம் கரையேற்றணும். அவன் ஏதாவது வரணும் வந்தால் இனிமேல் முடிச்சு விட்டுலான்னு பார்க்கேன். அட சும்மா இருங்க லட்சு, சும்மா எப்போ பார்த்தாலும் நாங்கள் கல்யாண கதை பேசினாலே நீங்கள் வேண்டாம் சின்ன பிள்ளைல படிக்கணும் பிய. நீங்கள் என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்கிறீங்க? ஏதாவது வரணும் வந்தால் கட்டி கொடுத்துட வேண்டியதாண்டே. அவ்வளோதான், நம்மளாலலாம் ரொம்ப முடியாது. சரி, கடவுள் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போவான். உங்களுக்குன்னு இன்னொருத்தர் எங்கேனா எலும்பலா பிறக்க போறான், எங்கனா பிறந்திருப்பான். வருவான். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. அம்மா, சோறு பொங்கிட்டீங்களா? ஆமா, சோறு பொங்கிட்டு தான் கருவாட்டு கறி அடுப்புல போட்டிருக்கேன். வேற இந்த அரிசியில நிறைய கருப்பு கிடந்துச்சு, அதான் பறக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். கேஸ் விலையும் ஏற்றிட்டேன் பற்றி 50 ரூபா. அதனால கேஸ் அடுப்புலலாம் இனிமேல் 10 வச்சா வேலைக்காவதுன்னு விறவடுப்புக்கு மாறிட்டேன். வெளியே வெயிலாக இருக்குன்னு நாங்கள் முத்தத்திலே போட்டுட்டேன். அடுப்பை என் பிள்ளைகளை திட்டிட்டு அடக்காளுவேன். அடுப்பை இஷ்டத்துக்கு வாங்கி இடத்த எங்கனாலும் மாற்றிக்கிட்டே இருக்கான்னு. ஆமாம், நீங்கள் தான் அடுப்பை கண்ட இடம்லாம் போடுவீல, அது பழகி போச்சுல எனக்கு.
சரி கறியை வச்சதும் சோத்தை போட்டு தாங்க சாப்பிடுவோம். முட்டை கிட்ட எதுவும் அவிச்சியலா? கருவட்டு கறிக்கு முட்டை வச்சா சூப்பரா இருக்குமே. முட்டைக்கு நான் எங்க போறது? பக்கத்து வீட்டு பிங்கி கிளவி கோழியை தான் ஆட்டையை போட்டு அங்கதான் முட்டையை ஆட்டையை போடணும். அந்த கோழியும் இறைய எங்க மேயுது, முட்டையை வேற எங்கேயோ கொண்டு போடுது. அவ என்னன்னா என்னைய திட்டாக்கா. என்ன மதுளேறி குச்சி அக்கறது முட்டையை ஆட்டையை போட்டு வரட்டுமா? வேண்டாமா, அவ முட்டை எனக்கு வேண்டே வேண்டாம். கடையில வாங்கிட்டு போலாம். அதுக்கு முட்டைலாம் இல்லை, வேணா சோறு சூடா இருக்கு, குழம்பும் சூடா அடக்கு, வேணா ஊத்திட்டாரேன் தின்னு உட்காரு. சரி லட்சு, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் கருவாட்டு கறியில. நல்ல மனம்கோ. முருங்கைக்காலாம் போட்டுருக்கீ போல இருக்கே. ஆமா, தோட்டத்துல அன்னைக்கு பறிச்சுட்டு வந்ததுல நிறைய கிடந்துல்ல, அதான் போட்டு கறி வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். நான் அப்படியே ஷாக்காயிட்டேன் தெரியுமா? நீ எதுக்கு இதுல ஷாக்காக வேண்டி இருக்கு? இருந்தாலும் யாருக்கும் தெரியாம ஒரு நியூஸ் இல்லாம திடீர்னு கல்யாணம் தான் அப்படியே ஒரு ஷாக்கு. அதுவும் ஆளை பார்த்தா வயசான ஒரு மாதிரி இருக்காரு பத்தியா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணம் பண்றாங்க. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இவ கிரிக்கி இருந்தாலும் இவ்வளவு வெள்ள முடி பாஞ்ச ஒரு ஆளு எப்படி போய் நினைச்சே பார்க்க முடியல எனக்கலாம். நீ மூடு என்ன இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பண்ணுவ. நீ காதலுக்கு கண்ணு இல்ல மூக்கு இல்ல சிப்ப. உனக்கெல்லாம் சொன்னா ஒன்னும் புரியாது. பரவாயில்லம்மா, எங்களுக்கு புரியாமலே இருந்துட்டு போட்டோம். இப்ப சந்தியா, அப்புறம் இந்த பாவனியும் அமீரும் பத்தியா? அந்த பாவனி போடுறது ட்ரெஸ் என்னாக்கி அவளமா இருந்தது. அது மாடல் கலர் எல்லாம் நல்லா இருந்தது. அதை கொஞ்சம் அழகா டீசெண்டா போட்டிருந்தா அழகா இருந்திருக்கும் பத்தியாவ. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அடுத்தையில பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் உனக்கு, இல்லைன்னா உனக்கு தூக்கமே வராதோ? அப்படி இல்லவ, நம்ம போனை பார்க்கும்போது இதெல்லாம் வருது, வர்றத நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம அதை பத்தி பேசக்கூடாதுன்னா அதையும் அதை மாதிரி போடக்கூடாது. அதையும் போடுறதுனால தானே நம்ம பேசுறோம். சீப்ப கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்க. அதெல்லாம் பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. அப்போ முன்னாடிலாம் இவ தான் நம்மகிட்ட இவ அதை பத்தியா இதை பத்தியாம்பா. இப்ப என்ன நம்ம சொன்னா ரொம்ப ஓவரா பண்றா. கேட்டா நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டாவளா, அதெல்லாம் பத்தி பேச மாட்டாவலாம். காசி பேசாம இருந்ததே கிடையாது பெரியவெல்லாம். இப்ப மட்டும் பூ மாதிரியும் சின்ன பொண்ணு இருந்திருக்கணும். அவ கூட சேர்ந்து நீயும் பேசிட்டு தான் இருந்திருப்ப எல்லா கதையும். என்கிட்ட என்னதான் சீனை போடுவேன். இவ அடுத்தையில பத்தி தப்பா பேசுறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது தெரியுமா? அது அவியலுக்கு பிடிச்சிருக்கு, அவிய பண்றாவ செய்யறாவ எதுனாலும் பண்றவ. அதை ஏன் நீ விமர்சனம் பண்ற? அப்போ அதை பார்த்துட்டு அப்படியே கண்ணை முடிட்டு அப்படியே போயிருந்துமோ? ஆமா, சப்போ முடியல. அப்படிலாம் என்னால போக முடியாதுப்பா. உன்கிட்ட பேசினாலே சண்டை தாம்மா வரும். நான் பாட்டுக்கு சிவனே நீ வேலையை தானே பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு என்னையே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா? உனக்கு இதை பற்றிலாம் பேசணும்னு தோணுச்சுன்னா பூ மாதிரியும் சின்ன பொண்ணையே போன பண்ணி கூப்பிட்டு வச்சு இருந்து பேசு. பூ மாதிரிக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். அவள் வீட்டில் துணி வச்சுட்டாடா காலாம், குளிச்சுட்டு வாரேன் அப்படின்னா. துணிலாம் வச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் வாரேன்னு இருக்கா சின்ன பொண்ணு. அவள் அவிய அம்மா வெளியே விட மாட்டேங்காவலாம். நைஸாக ஏதாவது சொல்லி காரணத்தை சொல்லி வாரேன் அப்படின்னு இருக்கா. எப்போ வராலும் தெரில. சரி, அப்போ நீ ஒத்தையில இருந்து இங்கேருந்து பயமுன. நான் அந்த ஓலையெல்லாம் தூக்கிட்டு நான் முத்தத்துக்கு முன்னாடி போகிறேன். உன்கிட்ட இதில் இருந்தேன்னா என் காதில் ரத்தம் வந்துடும். சப்போ இந்த அம்மா ரொம்ப பண்ணுவாவம்மா. ஏன் தனியாக உட்கார்ந்து உங்கள் ஆள்கிட்ட கடலை போடுவியோ? சிப்ப, நான் தனியாக பாட்டு போட்டு விட்டுட்டு என் பாட்டுக்கு வேலையை பார்ப்பேன். போ, நான் அங்கே போகிறேன். போ மகளே போ, ஓலையெல்லாம் தூக்கிக்கிட்டா போற. பின்னாடியே நானும் வரையிரு. எம்மா காயத்ரி, நீ ஒவ்வொரு தடவையும் போய் எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பியா? அவ்வளோத்தையும் எடுத்துட்டு சட்டியோட கொண்டு வந்து வை, இங்க வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ கிண்ணத்துல கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு வந்தேன்னா மறுபடியும் வாங்கிட்டு வரேன்னு போவா இருக்கா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து வை. மொத்தமே குழம்பு இவ்வளவுதான். இந்தாங்க. என்னம்மா சொல்ற? 1 கிலோ கறி எடுத்துட்டு வந்தேன், இவ்வளவுதாங்க. அதெல்லாம் நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட கேளு. என்னாச்சு பெரிய பொண்ணு? என்ன பண்ணுன? குழம்பு எதுவும் தட்டி கவுத்துட்டியா அவ்வளோத்தையும்? ஐயா அப்படிலாம் இல்லைங்க. அத்தை தான் குழம்பு டேஸ்ட் பண்ணி உப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுன்னாங்க. அதனால உப்பு செக் பண்ணி பார்த்தேன்னா குழம்பு கம்மியாயிருச்சு. என்னது? உப்பு செக் பண்ணதுல குழம்பு கம்மியாயிருச்சா? ஆமா, கறி வந்துட்டான்னு பாக்கேன்னு கறியெல்லாம் எடுத்து தின்னு இருக்கா. உப்பு செக் பண்ணுன்னு சொன்னா உப்பு பாக்கேன்னு குழம்பு நக்கி பாக்கேன்னு அவள குழம்பு இருந்து குடிச்சிருக்கா. அடி பாவி, அதுக்குன்னு ஒரு சட்டி குழம்பையுமாலா குடிச்ச? உப்பு செக் பண்றேன்னு எங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும்ல. உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு மறுபடியும் கொஞ்சம் குடித்தேன். மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டேன். மறுபடியும் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன். அம்மா காயத்ரி, அந்த குழம்பு கொண்டு இங்க வந்து தந்துரு. அங்க அவ பக்கத்துல வைக்காத. மருமாவை மறுபடியும் உப்பு செக் பண்ண போறா. குழம்பு உங்களுக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கும் என் மோனுக்கும் தான். நீங்க இட்லி பொடி வச்சு தின்னுங்க. எதுக்கு எடுத்தாலும் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவீர்ல. இன்னைக்கு இட்லி பொடி வச்சு தின்னும். அம்மா கறி குழம்பு இட்லின்னு ஆசைப்பட்டு உட்கார்ந்துட்டேம்மா. தயவு செய்து என்னையும் ஏமாத்திராத. ஆமா, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. மதியத்துக்கு மறுபடியும் கறி எடுத்து குழம்பு வச்சிடலாம். இருக்குமா? மறுபடியும் உப்பு செக் பண்ணி ஒரு சட்டி குழம்பையும் குடிக்கிறதுக்கா? சிம்ரன் வாயை மூடுடி குரங்கு. எல்லாம் பிள்ளைய பத்தி குரங்கு கிறங்குங்காத. இட்லியும் ஒளிச்சு வச்சிருவோம்ப்பா. இல்லாட்டி அம்மா அதையும் தின்னுடுவா. குழம்பு மட்டும் குடிச்சிருக்கேன். இட்லியும் வாய்க்குள்ள தட்டிட்டேன்னா ரெண்டா மிக்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு மறுபடியும் இட்லியும் தின்ற போறா. பாத்து
ஆமா, அவ செஞ்சாலும் செய்வா. இவளை வீட்டுல இருந்து வெளியே துரத்தி விடணும். இவளை வீட்டுல உள்ள போட்ட நேரத்துல இருந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டுல ஒரு பொருளும் இருக்க விட மாட்டேங்க. அடுப்பங்கரையே தின்னு தீத்துறா. வீட்டில் இருந்த வாய் நம்மன்னு இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கோம். நாங்களெல்லாம் வீட்டுல இல்ல. வீட்டுல வேலைகளை செய்யணும். வீடு கிட்ட துடைப்போம், துணியை துவைப்போம், அந்த வேலையை பார்ப்போம், இந்த வேலையை பார்ப்போன்னு எந்த வேலையும் செய்யாம சும்மாவே இருந்து குதச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா அதையாவது திங்கணும்னு தான் தோணும். அம்மா உங்க மருமவா மாமியா சண்டையில நீங்க அப்புறம் வச்சுக்கிடுங்கம்மா. வயிற்ற பசிக்கிட்டு சீக்கிரமா சுவார் தருவீங்களா மண்டியில? அட இருங்க, போய் தாரேன் பறக்காதியும். காலையில இருந்து எப்ப இட்லியும் கறி குழம்பும் தருவீங்கன்னு கறி எடுத்து வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கறி குழம்ப கண்ணுல காட்டி மோந்து பார்த்துட்டு போக முடிய போல இருக்கு. இருங்க வச்சு தாரேன். ஆமா, நாளைக்கு வந்துட்டு போனால சாலினி, அதுக்கப்புறம் ஏதாவது பேசுனியா அவகிட்ட? பேசுனேன். என்ன சொன்னா? எனக்கே சந்தோஷனாவோட கதையை கேட்டு ரொம்ப வருத்தமா இருந்தது. வேற அவளுக்கு பின்ன வருத்தம் இருக்காதா? அவளும் ரொம்ப வருத்தப்பட்டா. எப்படிதான் அந்த வேணிக்கு சந்தோஷனாவை இப்படி ஏமாத்த மனசு வந்ததோ தெரியல. அன்னைக்கு சாலினி கிட்ட நான் விளையாட்டுக்கு ஒருவேளை வேற யாரையாவது லவ் பண்ணியிருப்பாங்களோ, கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷனான சொன்னதுக்கே உடனே அழுதுட்டா. நேத்து இந்த கதையெல்லாம் கேட்டு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. புரியுது. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாலினிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதானே ஆகணும். இவனும் நார்மலா பேச மாட்டேங்கிறா அவகிட்ட. வேற அவளுக்கும் குழப்பமா இருக்கும்ல. மற்ற பொண்ணுங்களா இருந்தா அப்பயே பிரச்சனை பண்ணிட்டு நீயும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு எல்லாத்தையும் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி இருக்கும். தாலியெல்லாம் கலத்தி வச்சுட்டு இவன் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான். ஆனா அந்த பொண்ணை இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேற அவன் பக்கம் இருக்க கதையும் அவளுக்கு தெரிஞ்சாதானே அந்த பொண்ணுக்கும் மனசு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும். கமலி கமலி, எங்க யாரோ கூப்பிடுறாங்க, இருங்க போய் பார்த்துட்டு வரேன். இரு, நானும் வரேன். வேலைக்கு வேற போகணும், நேரம் ஆயிடுச்சு. விமல் அண்ணா பைக் வெளியில தான் இருக்கு. அப்ப விமல் அண்ணா இன்னும் வேலைக்கு போகலன்னு நினைக்கிறேன். ஏய் சாலினி, வா வா. இப்பதான் உன்னைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உனக்கு 100 ஆயுஸ் தான் போ. நானே வாழ்வா சாவான்னு தெரியாம இருக்கேன், இதுல எனக்கு 100 ஆயுஸ் வரையா? ஏய் என்ன சாலினி இப்படி சொல்லிட்ட? வா வா, வந்து முத உட்காரு. என்னம்மா தங்கச்சி, காலையில இன்னைக்கு வந்திருக்க? எல்லாம் உங்களை பார்க்கலான்னு தானே. என்னைய பார்க்கவா? எதுவும் பிரச்சனையா? இல்லைண்ணா, எதுவும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. சும்மா உங்களை பார்த்துட்டு ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் வந்தேன். ஐயோ, எல்லாம் நின்றுக்கிட்டேவா பேசுவாங்க? வந்து உட்காரு, இரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏம்மா, ஒரு நாள்ல எங்க வீட்டம்மா போட்ட காப்பியை பார்த்து பயந்துட்டியோ? சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன். எங்கள் அத்தைக்கிட்ட எங்கள் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன், வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே வந்து உங்களை பார்த்தா நேரில் பார்த்து கேட்கலாமேன்ட்டு தான் வந்தேன். சரி நீ உட்காரு. இப்போதான் சாலினிகிட்ட பேசுனியா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எனக்கே சந்தோஷனா ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் அந்த வேணியை கழுத்து நெரிச்சு கொள்ளலாம் போல இருந்தது. எப்படிதான் சந்தோஷனா அவளை விட்டாருன்னே தெரியல எனக்கு. அட இவ ஒருத்தி, அவன் சும்மா இருந்தாலும் இவளே நேர்ல போய் சொல்லி அவளை கழுத்து நெரிச்சு கொண்டு போல இருக்க. ஏமா சாலினி பாரு, உன் வீட்டுக்காரனை இவ ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டா. நான் சொன்னது சரிதானே, நீயே சொல்லு. உனக்கு வேணி மேல கண்ணோ? லூசு. பாருங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்க. இப்ப நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்காக அதே நினைச்சுக்கிட்டு இருந்தா முடியுமா? அதைத்தான் சாலினி நானும் சொல்றேன். பழசையும் நினைச்சிட்டு இருந்தா முடியுமா? நீ என்ன தப்பு பண்ணன? அதுக்கு நீ ஏன் சந்தோஷனா உன்கிட்ட பேசாம இருக்காரு? லூசு, நீங்க தான் சந்தோஷனாட்ட பேசி சாலினிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஆனா நீ வேற, அவன்கிட்ட நான் பேச போனாலும் அவன் என்கிட்ட எரிஞ்சு விடுறான். இந்த விஷயத்தை தவிர்த்து வேற எதுனாலும் என்கிட்ட பேசு, இந்த கதையை என்கிட்ட பேசாதங்க. நான் என்ன பண்றது? கமலி, கண்டிப்பா அவங்களால உடனே எல்லாத்தையும் மறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அதனால ஒரு கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல யாரையும் கஷ்டப்படுத்த தெரியாது. அதனாலதான் அவர்கிட்ட நான் பேச போனாலும் என்கிட்ட கோவப்படுற மாதிரி நடிக்க தான் செய்யறாரு. என் மேலெல்லாம் எதுவும் அடிக்கலாம் வரல, சும்மா ஏதாவது பொருளை போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி கோவமா காட்டி அவர் பக்கத்துல நான் போகக்கூடாதுன்ற மாதிரி அவர் என்னைய தள்ளி வைக்க தான் பாக்குறாரு. சீக்கிரமா நான் அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன்னு நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. உனக்கு கொஞ்சம் கூட அவன் மேல கோபம் வெறுப்பு எதுவுமே வரலையாமா? யாரு கோவம் வரலன்னு சொன்னது? கோவம்லாம் வரும். என் முகத்தை பார்த்துட்டு கோவத்துல மூஞ்சி திருப்பிட்டு போவார்ல, அப்ப மூஞ்சிலே குத்துணும் போல கோவமா தான் வரும். என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாம இருக்கேன். ஆமா கமலி, நீ கோவம் வந்தா உன் வீட்டுக்காரரை என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? இந்த சாம்பிளுக்கு இப்ப நானே காட்டுறேன் பேரு. பைத்தியக்காரி, இப்படி மூக்கலைவா குத்துவ? பிசாசு பிசாசு, மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவா போல இருக்க. விளையாட்டுக்கு நம்ம சாலினி நாளை பின்ன அண்ணனை அடிக்கணும்னா யூஸ் ஆகும்ல, அதுக்குதான். எப்படி சாலினி, உனக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும்? இந்த மாதிரி நங்களும் குத்து மூஞ்சிலேயே. ஏமா இவ பேச்செல்லாம் கேட்காதம்மா. என் நண்பன் பாவம்மா, இவளை மாதிரி எல்லாம் அடிச்சு கிடிச்சு கூடாத. நான் ஒரு பாவப்பட்ட ஜீவன் இவகிட்ட மாட்டிக்கிட்டேன். நீங்க 2 பேரும் நல்லா ஃபன் பண்றீங்க போங்க. நான் அடி வாங்குறது உனக்கு அவ்வளவு ஃபன்னா இருக்குன்னா? ஐயோ போன் அடிக்குத, இருமா வாரேன். இவங்களுக்கெல்லாம் பாரபட்சமே பார்க்க கூடாது. கோவம் வந்துன்னா வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிடணும். எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும்ல, அப்ப பாத்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். சொல்லு சந்தோஷ். சந்தோஷ் அண்ணா. மாட்டு கடைக்கு வராம என்ன மாடு பண்ற? இந்த பைக்ல வந்துகிட்டே இருக்கேன், சீக்கிரம் வந்து தொலை. வர லேட்டா வந்துகிட்டே இருக்க நீ. இந்த கடை பக்கத்துல வந்துட்டேன். அந்த வைக்க வர. அடப்பாவி, அண்ணன் கிட்ட இப்படி போய் சொல்ற? அட நீ வேற, அவங்கிட்ட போய் சொல்லாமலாம் குப்பை கொட்ட முடியாது. சரிம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். இல்லைன்னா உன் புருஷன் சாமி ஆடுவான், அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ உட்காந்து பேசிட்டு கிளம்பு. அண்ணா ஒரு நிமிஷம், உங்களை தான் பார்க்கணும்னு வந்தேன். என்னம்மா சொல்லு.
அண்ணா அந்த வேணியோட போட்டோ கிடைக்குமா? ஏம்மா? ஆமா சாலினி, நீ எதுக்கு அவளை பார்க்கணும்னு நினைக்கிற? அந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா உனக்கு? ஏய் கமலி சும்மா இரு. எஃபில இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு நான் பார்த்த அப்புறம் அனுப்பி விடவா? சரிண்ணா. எனக்கே அந்த மூஞ்ச பார்த்தா கோவமாவும் அருவருப்பாவும் இருக்கு. நீ வேற பார்க்கணும்னு மெனக்கிட்டு தேடி வந்திருக்க. இதை நீ ஒரு வாட்ஸ்அப்லேயே கேட்டிருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லி விட்டுருப்பேன். கமலி கொஞ்சம் அமைதியா இரு. இருமா சாலினி, நான் அந்த வாரேன். இவன் எங்க ஓடுறான்? என்ன இது இந்த மொட்டை டைரியோட வருது? இந்தாமா சாலினி, இந்த டைரிக்குள்ள அவளோட போட்டோ இருக்கும். வேணியோட போட்டோவா? அவ போட்டோ எப்படி உங்ககிட்ட வந்தது? அதை எதுக்கு நீ வச்சிருக்க? அதுவும் இவ்வளவு பத்திரமா டைரியில? ஏச்சி லூசு, அந்த சனியம் போட்டா எனக்கு எதுக்கு? ஒரு நாள் சந்தோஷ் தான் கவிதை எழுத போறேன், என்னமோ கிளிக்க போறேன்னு சொல்லிட்டு டைரியில வச்சு மினிக்கிட்டு இருந்தான். நான் வேணி கண்டி எழுதுற கவிதையை வேணி தான் முத படிக்கணும், அவ தான் முத பார்க்கணும், அப்படி இப்படின்னு டைரி வச்சு மினிக்கிட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட இருந்து அவனுக்கே தெரியாம படிக்கணும்னு நான் அவன்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டேன். ஆட்டைப்படி என் ரூம்ல வச்சிருந்தேன். அப்புறம் நானும் படிக்கவே இல்லாத மறந்தே போச்சு. இப்பதான் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மூஞ்சைக்கு கவிதை எல்லாம் ஒரு கேடாக்கும். கொண்டாங்க, அந்த அழகி எப்படிதான் இருக்கான்னு நானும் பாக்கேன். சந்தோஷம்னா அவளுக்காகவா இவ்வளவு கவிதைலாம் எழுதுனாங்க? இருங்க அவளுக்கும் கிழிச்சு போடுறானே இல்லையான்னு பாருங்க. கொஞ்சம் அழகா தான் இருக்கா, இருந்தாலும் ஓ அளவுக்கு வராது. ஓ அளவுக்குலாம் அவள் பக்கத்தில் கூட வந்து நிற்க முடியாது. அதனால நீ ஒன்றும் வருத்தப்படாத சாலினி. வேணா இருந்தாலும் பாரு இந்த மூஞ்ச. நான் வீட்டுக்கு போய் பொறுமையாக பார்த்துக்கிடுறேன். கொண்டா. ஏய் என்னாச்சு? ஃபோட்டோ பார்க்கணுன்னு தானே வந்த? பரவாயில்ல கமலி, நான் வீட்டில் போய் பொறுமையாக பார்த்துக்கிறேன். சரி நான் வரட்டுமா? ஏமா தங்கச்சி கொஞ்சம் இரு, நானும் வரேன். உன்னை போற வழியில பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுறேன். இல்லை வேண்டாண்ணா, நான் வெளியில் ப்ளவுஸ் தைக்க கொடுத்தது வாங்கணும்னு சொன்னேன்ல, அதனால நான் வெளியிலலாம் போக வேண்டியிருக்கு. நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். நீங்கள் வேலைக்கு நேரம் ஆகுதுல்ல, நீங்கள் கிளம்புங்க. பரவாயில்ல சாலினி, நீ எந்த இடம்னு சொல்லு, இவ வண்டியிலே கூட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போவாவ. இல்லை வேண்டாம், அண்ணனுக்கு எதுக்கு சிரமம்? கடையில் வேற தேடுவாங்க அவங்க, அதனால அவங்க கிளம்பட்டும். நீங்கள் கிளம்புங்கண்ணா, உங்களுக்கு நேரம் ஆகுதுல்ல. பரவாயில்லம்மா, சொன்னா கேளு, நான் பைக்லேயே போற வழியில இறக்கி விட்டுறேன். வா. ஆமா சாலினி, அதெல்லாம் அவங்க கடையில சமாளிச்சுப்பாங்க. நீ போற வழியில எங்க இறக்கி விடணும்னு சொல்லி அங்க இறக்கி விட்டுட்டு போவாங்க. சரிண்ணா, அப்ப வாங்க போவோம். வாமா. வரேன் கமலி. சரி, பார்த்து பத்திரண்ணே. சரி கமலி, வரேன். ஏ அம்மா, என்ன முடியாம அந்த பொம்பளைக்கு? குதிரைவாள் போட்டாலும் குண்டிக்கு கீழே இருக்கும் போல இருக்கு, விரிச்சு விட்டான்னா தரையை தொடும் போல இருக்கு. என்ன முடி பியாய் கணங்கள்லாம் இருக்கு. ஜெகன்மோகனிக்கு கூட இவ்வளோ முடி இருக்காது. அந்த அளவுக்கு என்ன முடி இருக்கம்மா. நமக்கு வரு 4 பிஞ்சலாக கணங்கா ஒரு முடி. அந்த முடியை வச்சுக்கிட்டு நம்மளையும் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு திரியும் மானங்கெட்டு போய். எல்லாம் என்ன அரிக்குதுலாம்? பியானை பாரு, தலையை களைச்சி போட்டுட்டு அந்த ஆளை இருக்கியா? சும்மா இருந்தாலும் வாங்கத்தே உங்களுக்கு பியானை பாக்கின்னு கூட்டிட்டு வந்து இருத்திட்டு அவ பாட்டுக்கு இருக்கா. இல்லத்தே, இப்போதானே உங்கள் குதிரைவாளை களைச்சி விட்ருக்கேன். இனிமேதான் பியான் அப்படியே பம்மோம். அதனால் கொஞ்சம் மெதுவாக பெய்து அதை பிடிக்கணும். இல்லாட்டினா அவ்வளவும் ஓடி முடியல போய் உட்கார்ந்துக்கிடும். அப்புறம் பியானை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மெதுவாக பம்மி அதை பிடிக்க போகிறேன். பதடிக்குள்ளே தான் அவ்வளவும் இறங்கும். அதனால் அந்த பியானெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி பிடிச்சி தரேன்னு பாருங்கள். என்னமோ ஒன்று ஒரே அரிச்சுக்கிட்டு இருக்கு. பொடுகு தொல்லையா இல்லைன்னா பியானு தொல்லையான்னு தெரியல. எனக்கு ஒரு பியான் இருந்தாலும் நான் கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்படியே தேய்ச்சினாலும் எடுத்து விடுவேன். இப்போ என்னன்னே தெரியல, கையில் பியானே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் தலை அரிக்குது. அதனால தான் சரி, நீ பியானை பார்க்கணும் நானும் சரின்னேன். நல்லா ஜாலியாக சுற்றி திரிஞ்சவளை வீட்டுக்குள்ளேயே கடனை அடைச்சி போட்டுட்டு வேற என்ன பண்ணுறது? நீ யாரும் போக மாட்டேங்கு. இந்த வெள்ளை பாய்ச்ச மண்டைக்கு நம்ம பியானு பார்க்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் எனக்கு இந்த மண்டையை பார்த்தா கொஞ்சம் வயிற்றுச்சல் தான். நமக்கெல்லாம் முடி வளர மாட்டேங்குது. இதுக்கு மட்டும் எப்படி தான் இப்படி முடி வளருதோ தெரியல. அப்படியே நல்லா பாரு, அப்படியே ஊந்துக்கிட்டு வருது பேர் பதடிக்குள்ள. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் வெள்ளை மண்டையில் பெருசாக பியானு தெரிய மாட்டேங்குது பார்த்துக்கங்க. அது அந்த முடி கலர்லேயே இருக்கும், நல்லா பாரு. பார்க்கேன். ஏ அப்பா, மூஞ்ச விட மண்டை என்ன கலராக இருக்கு. பெசாட்டிக்கு இந்த 6 அடி நீல கூந்தலின் ரகசியம் என்னன்னு கேட்டுருவோம்மா. நம்மளும் இந்த மாதிரி வளர்த்தா என்ன அழகா இருக்கும். எத்தே என்னடா சொல்லு. ரகசியம் என்ன ரகசியம்? நான் எப்பயும் தலையில எண்ணெய் வச்சிருப்பேன். நல்லா எண்ணெய் வச்சு தலைக்கு குளிப்பேன், அவ்வளவுதான். நாங்களும் எண்ணெய் வச்சு தான் குளிக்கோம். எங்களுக்கெல்லாம் எப்படி முடி வளர முடியுங்க? ஏது ஒரு சொட்டு எண்ணெயே உள்ளங்கையில ஊத்திட்டு அதை கை முழுக்க ராவி மண்டையில தேய்ச்சிட்டு போறது உனக்கு என்ன வைக்கதா? ஆமத்தே, அப்படி தேய்ச்சாதானே முடி சைனிங்காக ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா அழகாக உதிரியாக இருக்கும். நிறைய அள்ளி தப்புனா மூஞ்சி பூரா எண்ணெய் வடிஞ்சுக்கிட்டு கேவலமெல்லாம் இருக்கும் மூஞ்சி. நல்ல குழுன்னு எண்ணெயை மண்டையில வச்சாதான் நல்லா இருக்கும் முடி. ஒன்னே மாரி தேய்ச்சனா வேற முடி இப்படி பிஞ்சலாகனங்க தான் போவோம். என்னமோ போங்கத்தே, இருந்தாலும் நீங்கள் உங்கள் முடியோட ரகசியத்தை என்கிட்ட ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிய. சும்மா என்ன தேய்க்கணும்னு ஏமாத்துறிய. உங்களுக்கு பொறாமத்தே, நீங்கள் ரகசியத்தை சொன்னீங்கன்னா நாங்களும் அதே மாதிரி செஞ்சு உங்களை விட முடி நீளமாக பெருசாக வச்சுக்கிடுவோன்னு உங்களுக்கு பொறாம. அதனால நீங்கள் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிய. ஆமா, இவகிட்ட மறைக்காத. பெனாயில் எடுத்து தேயிலா நல்லா முடி வளரும். எத்தே உண்மையாவா? அப்போ பெனாயில நானே எடுத்து தேய்ச்சா உங்களே மாதிரி நல்லா அழகாக முடி வளருமோ? ஆமா, தேய் நல்லா தேய் வளரும்.
யூடியூப்பை திறந்தா ஆளுக்கு என்ன வியாபாரம் பண்ணியாவ, ஹேர் ஆயில் வியாபாரம்னு நம்மள அப்போ பண்ணணும் போல இருக்க. யாருமே இந்த ரகசியத்தை சொன்னது இல்லையே. நம்ம அத்தை கிழவி மண்டையை வச்சு நம்மளும் பெராயில் வியாபாரம் பண்ணிடலாமோ? ஹேர் ஆயில் சூப்பராக இருக்கும், எங்கள் அத்தையை மாதிரி முடி வளரும்னு. எத்தே பெனாயில் எப்படி எண்ணெய் கூட கலந்து கலந்து தேய்க்கணுமோ? ஆமா, செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் எடுத்து அதுல பெனாயிலே ஆசிட் எல்லாம் கலந்து தேய்க்கணும். என்னது ஆசிடா? ஆசிட தேய்ச்சன்னா அந்த அளவுக்கு அறிவிருமா அவ்வளவோ? பரவாயில்லையே, அந்த அளவுக்காவது உனக்கு அறிவு இருக்க. மண்டையில களிமண் தான் இருக்குன்னு நினைச்சேன் உனக்கு. வாங்கத்தே பண்ணாத வலிக்குது. இல்லத்தே பியானு ஒரு பியானு வந்துச்சு, அதை அப்படி குத்துனேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் தலையிலே வச்சு ஈரு பியானெல்லாம் குத்தாதலா, கையில எடுத்துதா நான் வேணா குத்திக்கிடியே. வேண்டாம் நானே குத்திக்கிடியேன். வேணா நான் பியானை பறக்கி தருவேன் உங்கள் கையில். நீங்கள் கொள்ளாமல் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிடணும். அப்புறம் கடைசியாக எல்லாத்துக்கும் பியானு சண்டை போட வைக்கணும். அப்படி பண்ணுவோமா? ஊர்ல அவளுக்கு இருக்க மருமவ பாரு, என்ன நிலா இருக்கா கூறா. இப்படி ஒரு கூறு கட்டவுல போய் என் மவன் இழுத்துட்டு வந்திருக்கான் பாரு. எல்லாம் என் தலை எழுத்து. தலையில் எழுதியிருக்கா? ஒன்றும் எழுதலையேத்தே. அது வெளியெல்லாம் தெரியாது, கடவுள் உள்ள எழுதியிருப்பான். எத்தே அப்போ மண்டையை பொழந்து பார்த்துருவோமா என்னதான் எழுதியிருக்கான்னு? ஏடா எனக்கு நீ பியானே பார்க்காண்டாளா? ஓடுங்க. எத்தே என்னாச்சு? நீ என் மண்டையை பொழந்தாலும் பொழந்துருவா. தூர வாங்க, நானே பியான் சிப்பி எதையாவது போட்டு வாரிக்கிடியே. ஐயா அத்தே மண்டையை கொண்டாங்க, எனக்கு நேரமே போண்டுங்கு. நான் உங்களுக்கு அழகா பியானை பார்க்கேன். பியானை பார்த்தா பியானை மட்டும் பாருடா, ஏழ்றைய கூட்டாத. சரித்தே எத்தே உங்களை பார்க்க இந்த வயசான சூனிய கிழவிவெல்லாம் இருக்கும் தெரியுமா? பியாய் படத்துலலாம் அந்த பியாய் கணக்கு அப்படியே தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பாட்டி கணக்கா இருக்கிய தே. சரி ஏத்தே கோவப்படாதீங்க, தெரியாமல் வளரிட்டேன். உண்மையெல்லாம் வளரிடுறேன் பத்துக்கிடுங்க. இப்படிதான் அப்பப்போ உங்கள் வெள்ளை மண்டையில் பியானு இருக்கதே தெரிய மாட்டேங்குதே. முடியும் பியானு கலரு மண்டையெல்லாம் ஒரே கலரில் இருக்கா, அதனால கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்கு. ஆமா கருப்பா இருக்கே, தலையில பியானு கருப்பா இருக்கும், வெள்ளை பச்சை மண்டையில வெள்ளையா தான் இருக்கும் பியானு. கவனமா பார்க்கணும் பத்துக்க. ஆமாம், அந்த குட்டியாக குண்ணிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மண்டையில் அப்படியே நல்லா ஒட்டிக்கிடுது. சுரண்டி தான் எடுக்க வேண்டி இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கும், பார்த்து. எத்த இங்கே பாருங்க, பெரிய பொத்தக்கடா. எங்க காட்டு பாப்போம். அட ஆமா, என்ன பெரிய பியானு. இதாங்கத்தே பிடிங்க, பியானை கொன்னுறாதீங்க. நான் பிடிச்சு அவ்வளோத்தையும் தருவேன். எல்லா பியானையும் ஒன்றா வச்சு சண்டை போட வைக்கணுன்னு. அப்புறம் கடைசியில் நெருப்பில் போட்டு கொளுத்திடுவோம். பொடுன்னு அவ்வளவும் செத்துரும். ஏன்னா பியானெல்லாம் நான் அவ்வளோ நேரம்லாம் வச்சுக்கிட முடியேன். பியானு காற்றுல பறந்துட்டு எங்கன்னா யாரிக்கிடம்ல. ஒரு பியானு கீழே விழுந்தாலும் நம்ம தலையில் 9 பியானு யாருமா? உங்களுக்கு தனத்தே யாருன்னா யாரிட்டு போட்ட விடுங்க, பத்திரமா வச்சுக்கிடுங்க. அந்த பியானு நான் இப்படியே வச்சிருக்கேன், உன் மேலதான் யாரும் பேரு. எத்தே என் மேலாம் ஏற்றி விட்டுறாதீங்க, அப்போனா கொன்னுருங்க. அதெல்லாம் நான் அப்பயே குத்திட்டேன். எத்தே ஈரம் இருக்கு நிறைய, ஆனால் பொக்கி ஈரா இருக்கு பார்த்துக்கிடுங்க. அப்போ எல்லாம் குண்ணி பொறிச்சுட்டா இருக்கும். அப்போ நல்லா பாருடே, அங்கங்கே நிறைய குண்ணியா இருக்கும், நல்லா கவனமாக விட்டு பாரு. அதுதான் ஒன்றும் கண்ணுக்கு தெரிய முண்டுங்க. அதுதான் எனக்கு ஒரே அரைச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கேன். உட்காந்து கடிச்சு எனக்கு அதுதான் ஒரே கையை சும்மா இருக்க முடியல. பெரிய வேணும்னா அப்படியே நான் தேய்ச்சி எடுத்து விடுவேன். இந்த குட்டியாண்டு இருக்கிறது தான் கடிச்சு வைக்குது நம்மளை. அதான் ஒயாம தலை இருக்குது. என் தலையில் ஒரு பியானு நான் வைக்க முடியேன், உடனே எல்லாம் எடுத்துருவேன். இப்போ இந்த பியானு வரையே முடிஞ்சு சீப்லையும். எத்தே பொய் சொல்லாதீங்க தே. இவ்வளோ முடி இருக்கையிலுக்கு தான் பியானு இருக்குமா? எங்களை மாதிரி கொஞ்சோட முடி இருக்க தலையில தான் பியானே இருக்காதான். இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஆமத்தே உண்மைதான். பியானு எல்லாம் உரத்த பியாண்டு உங்களுக்கு உரத்த தலையில நிறைய வச்சிரும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ முடி இருக்குன்னு நினைக்கேன். சி ஒழுங்கா பியானு வரலாம், கண்டதையும் பேசாத, அருவருப்பா இருக்கு. ஆமத்தே அப்புறம் எதுக்கு தலையில கை வச்சேன்னா அதுக்கப்புறம் கையை கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியாவ. தலையில இந்த மாதிரி அசிங்கெல்லாம் இருக்குன்னு தான். இவா ஒருத்தி, இவாகிட்ட தலையை கொடுத்துக்கிட்டு நம்ம கேவலப்பட்டுக்கிட்டு நடக்கும். எத்தே நீங்க அப்படியே தூக்கம் வந்தா தூங்குங்க. உங்களுக்கு பியான் பார்த்தா அப்படியே எதமா தூக்கம் வரும்ல இல்லையோ? எங்களா கொஞ்சம் சுகமா இருக்கும் தூங்கலான்னு பார்த்தா நீ தான் தொண பேசிய உயிரெடுக்கிய. கொஞ்ச நேரம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியாக்கோ. வேற எனக்கும் நேரம் போகணும்ல. சரி நீங்க தூங்குங்க, நான் உங்களுக்கு பியானை பார்க்கேன். கொஞ்சம் குனிங்கத்தே. இவகிட்ட பியானை பார்க்க வந்துக்கிட்டு இவ முடிய பிடிச்சிக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு போட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்தியா. இங்க இழுக்கா அங்க இழுக்கா, அப்படி தள்ளியா இப்படி தள்ளியா. நம்ம மேல இருக்க கோவத்தெல்லாம் இப்படி அப்படியே முடிய பிடிச்சி இழுத்து தீத்துக்கிட்டியான்னு நினைக்கேன். இருந்த வாரை ஓடுங்க. கள்ள கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கள்ளக்கானுங்கிற கதையா தான் இருக்கு. ஊர் முழுக்க இந்த நாய் அட்டகாசம் பிளத்த அட்டகாசம் ஆகி போச்சு. என்ன நாயம்மா, ஒரு இடம் நடமாட விட மாட்டேங்குது. நாய் வண்டியை வர சொல்லி முதல் இந்த நாய் வேலைலாம் பிடிச்சு கொடுக்கணும்.
நானே போக்கடம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த நாய் வேற நம்மளை இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரிய பொண்ணை பார்த்து எத்தனை நாள் ஆகுது, வெளியே தெருவுக்கு வரையே முண்டங்க. அவளை போய் பார்த்துட்டு வருவோம். அது மாமியார் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படின்னா அவளை கூப்பிட்டு பேசியே ஆகணும். பாவம் பெரிய பொண்ணு, அவளுக்கு நம்மளை மாதிரி அறிவு இல்லை. அதனாலதான் மாமியார்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியாம இருக்கா. ஏ அப்பா, என்ன பெரிய பியானு, ரத்தத்தை என்னன்னு குடிச்சிருக்கு. இரு, உன்னைய குத்தி கொன்னுடுறேன். சாவு. அட கடவுளே, பெரிய பொண்ணா இது? எப்படி இருந்த பெரிய பொண்ணு இப்படி ஆயிட்டா? மாமியாருக்கு பியானு பார்த்துக்கிட்டு இருக்காளே. ஒருவேளை வீட்டிலே இருந்து மாமியார மருமவளும் ரொம்ப சமரசமாயிட்டாவளோ என்னன்னு தெரியலையே. பெரிய பொண்ணை கூப்பிட்டு பேசியே ஆகணுமே. அந்த பொம்பளை என்ன பண்ணது, தூங்கிட்டு தான் அடக்குன்னு நினைக்கேன். அம்மா தலை தொங்கிருச்சு, பியானை பார்த்தே தூங்க வச்சுட்டா போல இருக்கு அவ மாமியார. பெரிய பொண்ணு, எத்தே தூங்கிட்டீலோ? பெரிய பொண்ணு, அடா யார் அது நம்மளை கூப்பிடுறது? ஏ எல்லாம் உமா, எல்லாம் மெதுவா மெதுவா, உங்க மாமியாருக்கு கேட்டுற போது. இங்க வா, மெதுவா வா. அந்த பொம்பளை முழிச்சிடாம நல்லா தூங்கிட்டு அடக்கு. இரு, இந்த வாரேன். காக்கா ஓடு, காட்டுக்குள்ள வந்து கரைஞ்சிக்கிட்டு. எல்லாம் உமா, வா பெரிய பொண்ணு, உன்னைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. உன்னைய பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கலாம். யாழா உமா? ஆமா, உன் மாமியார் உன்னைய என்னான்னு கொடுமைப்படுத்துது, பியானெல்லாம் பார்க்க சொல்லுது. அட நீ வேற, எனக்கு நேரம் போக மாட்டேங்குன்னு நான் தான் அந்த மண்டையை பிடிச்சி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடிப்பாவி. ஆமா, வேற வீட்டிலே என்ன பண்றது? பாத்திரம் சட்டி பனையா கழுவிக்கிட்டு சோறு கறி ஆக்கிக்கிட்டு எவ்வளோ நேரம் இருக்க? அதுக்கப்புறமும் போர் அடிக்குதுல்ல. ஆமா, நீ எப்படி வெளியே வந்த? அதையும் கேட்குற, எங்கள் அத்தை கிளவிட்ட நான் வேலைக்கு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து காசு கொண்டு வந்து உங்கள்கிட்ட தாரன் சம்பளத்தை இனி விடுங்க அப்படின்னு அந்தால சரி போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுருச்சு. ஆனால் எந்த ஹோட்டலில் எங்கே போய் வேலை செய்ய என்னன்னு தெரில. நீயும் வந்துடுறியா? நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வரலாம். வீட்டில் பாத்திரம் சட்டி பண்ணலாம் கழுவுனா யார் காசு தாரா? வெளியே போய் கழுவுனாலாவது காசு தருவாவே. அட இது கூட நல்ல ஐடியா தான். ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னால் ஒத்துக்கிட முடியாவுல. எங்களவ மானத்தை வாங்குறதுக்கு இருக்கியான்னு சொல்லி திட்டி விடுவாவ. சரி, உங்க மாமியார்கிட்ட சொல்லு, ஏதாவது ஆபீஸ் வேலைக்கு போறேன்னு சொல்லு. சொல்லிட்டு போய் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு வருவோம். ஓ, அப்படி சொல்றியோ? ஆமா, கை நிறைய சம்பளம் அப்படி இப்படின்னு ஏதாவது அடிச்சு விடு. முன்னாடியெல்லாம் நீ ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு தெரிஞ்சிய, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் நம்மளும் வேலை செய்வோம். வீட்டிலே இருந்து செஞ்சாலும் யார் நம்மள மதிக்கா? ஒரு 10 பைசாவும் தர மாட்டாவ, நம்மள ஒரு மனுஷியாவும் மதிக்க மாட்டாவ. வெளியே வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு வா, போவோம். சரி, நான் அப்புறம் எங்கள் வீட்டில் பேசிட்டு உனக்கு நான் சொல்கிறேன். நல்லா ஆபீஸ் வேலையா சொல்லு, அப்பதான் விடுவாவ. சரி சரி, இப்ப வாரியா, நம்ம எதனாவது வேலை தேடி போலாம். ஐயோ, எங்கள் மாமியார்ட்ட சொல்லாமல் இல்லாமல் வந்தோன்னா அவ்வளவுதான். வேற ராத்திரி வந்து ஏதாவது எங்கள் வீட்டுக்கார்ட்ட மூட்டி விட்டு பஞ்சாயத்தை கொண்டு வச்சிரும். அதுதான் இப்ப நல்லா தூங்கிட்டு அடக்க. வா, 2 பேரும் கையை காலை பிடிச்சு கொண்டு உங்க வீட்டு வாசல்ல தூங்க போட்டு வருவோம். அப்படி நான் சொல்கிறேன். ஆமா, சரி வாப்போ. அப்புறம் எந்திரிச்சப்புறம் என்னையே தியாடிச்சுன்னா என்ன பண்ண? தியாடிச்சுன்னா ஒரு இன்டர்வியூக்கு கூட்டாத, தேர்ந்தே அப்படின்னு சொல்லி சமாளி. வா, இப்போ உங்க மாமியார கையங்காலையும் பிடிச்சு கொண்டு போய் வீட்டு வாசல்ல போட்டு வந்துருவோம். சரி. ஏலா உமா, நீ தலையப்படி, நான் காலை பிடிக்க. சரில, மரண தூக்கம் தூங்குது போல இருக்க உங்க மாமியாரு. ஆமாடா, அமைதியாயிரு. பெரிய பொண்ணு, உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியாலா? நாளையில இருந்து உனக்கு பிரச்சனையே இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லு பாப்பா. நேரா கொண்டு போய் உங்க மாமியாரத்துக்கே களத்துல போட்டுருவோமா? அட குந்தாணி, என்னைய கொலை கேஸ்ல உள்ள போக வைக்க பிளான் பண்ணிட்டாதானே? அப்படி இல்ல பெரிய பொண்ணு, உனக்கு ஒரே நல்ல பிரச்சனை தீந்துரும்ல, அதான் பார்த்தேன். சரி வேண்டாம் விடு. ஒழுங்கு மரியாதையா தூக்கு. ஆமா, வீட்டுல உங்க மாமனார் இல்லையோ? அவரு பிள்ளையில விட்டுட்டு ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னாரு, போயிட்டு அங்கன்னு அனுப்பி விட்டாச்சு. ஓ சரி சரி. எம்மா என்ன நீ போனாங்கன்னா நடக்குது உங்க மாமியாரு? ஐயோ, வாயை முட்டிட்டு வாழா, எந்திரிச்சிட போகுது. நீ ஏண்டி என் புருஷனை இப்படி கஷ்டப்படுத்தின? உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்த போட்டோ இனிமே இங்க இருக்கவே கூடாது. இப்பவே இதை கிழிச்சு நான் எறிகிறேன் பாரு. ஆனா ஒண்ணு, நீ போனதுலயும் எனக்கு சந்தோஷம்தான். நீ போனதுனால தானே என் சந்தோஷம் எனக்கு கிடைச்சாரு. அப்படியே போயிரு. இந்த டைரியை எடுத்து படிக்கலாமா வேண்டாமா? அவளுக்காக எழுதின டைரி, நம்ம வீட்டுக்காரு. இதை பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, அவளுக்காக அப்படி என்னதான் எழுதியிருக்காருன்னு பார்ப்போம்.
பாரு, என் புருஷன் பேர பக்கத்தில் இவ பேரை போட்டு வச்சிருக்காரு. என் புருஷன் இன்னொருத்தி கண்டு இவ்வளோ கவிதை எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது என் இதயமே வெடிச்சு நின்றும் போல இருக்கு. இந்த கவிதையெல்லாம் நீ அவளுக்காக எழுதியிருக்க, ஆனால் அந்த கவிதையெல்லாம் எனக்கு எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என் காதலை நீ என்னைக்கு தான் புரிஞ்சுப்பண்ணே தெரியல. இதுக்கு மேலே இந்த கவிதையெல்லாம் படிக்க எனக்கு மனசில் தெம்பு இல்லை. சாமி நீங்களா? முற்பிறப்பில் அவன் செய்த சிறுபிழையே, குற்றமிலா குணவெறி பெண்ணழகு உன்னை மறந்து பெண் என்ற பேய் பிடித்து சிக்கினான். உன் உயிர்காதல் பிறைதலும் நாளில் உன்னை வந்து சேரும். ஈசன் அவன் விலைமாது பிடியில் இருந்து உன்னை விலக்கி அவன் உயிர் காப்பான். சோதனை காலம் தீர்ந்து உன் குறை தீரும் மகளே, நீயாய் இருந்திடு, நீ அவன் வசம் சேர்ந்திடுவாய். போ போ, அவனை வணங்கி செல், உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன இந்த சாமியாரு திடீர்னு நம்ம முன்னாடி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறாரு. ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. கடைசியாக ஒன்று மட்டும் சொன்னார், நீயா இரு, உன் அன்பு அவனை வந்து சேரும் அப்படின்னு என்னமோ சொன்னார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். அத்தை நம்மளை தேடுவாங்க. என்னைக்கு தான் என்னோட அன்பு அவருக்கு புரியும்னு தெரில. கடவுளே சீக்கிரம் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சிரு. அவரை கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் நினச்சி ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். தயவு செய்து அவரை சீக்கிரம் என் கூட சேர்த்து வை கடவுளே. இதுக்கு மேலே என்னால் தாங்கிக்க முடியாது. எனக்கு ஒவ்வொரு முறை உன் மேலே கோவம் வந்தாலும் உன்னை தான் நான் மறுபடியும் தேடி வரேன். சீக்கிரம் எங்களை சேர்த்து வச்சிரு.